அனைவருக்கும் வணக்கம். எளிய முறையில் ஆங்கிலம் கற்க அப்படின்ற தலைப்புக்கு கீழே நம்ம தொடர்ச்சியாக வீடியோ பார்த்து வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனோட தொடர்ச்சியாக இது எப்பவும் போல் கடவுள் வாழ்த்து, திருப்புதல், பாடத்திட்டம், பயிற்சி கேள்விகள் மற்றும் பொதுவானவைகள் அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? கடவுள் வாழ்த்து. திருவாசகம் சிவபுராணம். நம சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க. சுவாமி மாணிக்க வாசகர். திருப்புதல். ஸோ என்ன பார்த்து வந்துட்டு இருக்கோம் அப்படின்னா மாடல் வேர்ப்ஸ் பார்த்து வந்துக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? மாடல் வேர்ப்ஸில் இன்றைக்கி திருப்புதலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆட் டு அப்படின்றத பார்ப்போம். ஆட் டு அப்படின்றது ஷுட்டுக்கு ஈக்குவலண்ட்டாக யூஸ் பண்ணுறது. ஸோ என்ன எடுக்க வேண்டும், போக வேண்டும், இந்த மாதிரி சொல்கிறதுக்கெலாம் ஆட் டு யூஸ் பண்ணுறோம். ஐ ஆட் டு டேக். ஐ ஆட் டு டேக்னா நான் எடுக்க வேண்டும். வி ஆட் டு டேக் நாங்கள் எடுக்க வேண்டும். யூ ஆட் டு டேக் நீங்கள் எடுக்க வேண்டும். தே ஆட் டு டேக் அவர்கள் எடுக்க வேண்டும். ட்ரீஸ் ஆட் டு டேக் மரங்கள் எடுக்க வேண்டும். ஹி ஆட் டு டேக் அவன் எடுக்க வேண்டும். ஷி ஆட் டு டேக் அவள் எடுக்க வேண்டும். இந்த மாதிரி சொல்கிறது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி சில்ட்ரன்ஸ் ஆட் டு பி ஏபிள் டு ரீட் பை த ஏஜ் ஆஃப் 7. 7 வயதிற்குள் குழந்தைகள் படிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறது. ஃபார்மர்ஸ் ஆட் டு ஏர்ன் மோர். விவசாயிகள் அதிகம் சம்பாதிக்க முடியும். வி ஆட் டு பி லீவிங் நவ். நாங்கள் இப்பொழுது வெளியேற வேண்டும். திஸ் இஸ் டெலிசியஸ். யூ ஆட் டு ட்ரை சம். இது சுவையாக உள்ளது. நீங்கள் சிலவற்றை முயற்சிக்க வேண்டும். யூ ஆட் டு ஹாவ் கம் டு த மீட்டிங். யூ ஆட் டு ஹாவ் கம் டு த மீட்டிங். இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங். நீங்கள் கூட்டத்திற்கு வந்திருக்க வேண்டும். அது சுவாரஸ்யமாக இருந்தது சொல்கிறது. யூ ஆட் டு ஹாவ் கம் டு த மீட்டிங். யூ ஆட் டு ஹாவ் கம் டு த மீட்டிங். இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங். வி ஆட் டு டூ மோர் எக்ஸசைஸ். நாம் அதிக உடற்பயிற்சி செய்ய வேண்டும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இது இஃப் ஹீ ஸ்டார்டட் அவுட் அட் 9 ஹி ஆட் டு பி ஹியர் பை நவ். அவன் 9 மணிக்கு தொடங்கினால் அவன் இப்பொழுது இங்கே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறான். இந்த இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. பாருங்களேன். தி ஆட் டு ஹாவ் அப்பாலஜைஸ்ட். அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்யவில்லை சொல்கிறது. அவங்க மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டும். ஆனால் அவ்வாறு அவங்க கேட்கலை அப்படின்னு சொல்கிறது. such things ought not to be allowed. such things ought not to be allowed. இத்தகைய விஷயங்கள் அனுமதிக்கப்படக்கூடாது சொல்கிறோம். such things ought not to be allowed. such things ought not to be allowedனா இத்தகைய விஷயங்கள் அனுமதிக்கப்படக்கூடாது. சரிங்களா? இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா யூஸ்ட் டு அப்படின்றத பார்ப்போம். யூஸ்ட் டு அப்படின்றது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் கேட்டிங்கன்னா, பொதுவாக ஒரு இறந்த காலத்தில் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடியோ அல்லது சின்ன குழந்தையிலையோ எப்பயோ முன்னாடி ஒரு செயலை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வந்திருப்பீங்க. ஆனால் அதை இப்போதைக்கு செய்யாமல் இருப்பீங்க. அந்த மாதிரி செயலை சொல்கிறதுக்கு நம்ம இந்த யூஸ்டு டு யூஸ் பண்ணுறோம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வழக்கமாக எப்போயுமே பள்ளிக்கூடத்துக்கு சைக்கிளில் போவீங்க. ஆனால் இப்போ சைக்கிளில் போகிறதில்ல. இப்போ பஸ் வருது, பஸ்ஸில் போயிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் சொல்லலாம் ஐ யூஸ்டு டு கோ டு த ஸ்கூல் பை சைக்கிள். அப்படின்னா சைக்கிளில் நான் போகிறத வழக்கமாக வச்சுருந்தேன். ஆனால் இப்போ போகிறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி வழக்கமாக ஒரு செயல் இருந்ததை நீங்கள் சொல்கிறதுக்கு, வழக்கமான கொஞ்சம் காலத்துக்கு தொடர்ச்சியாக நடந்து தான் இருக்கும் இறந்த காலத்தில். அந்த மாதிரி இதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஐ யூஸ்டு டு ஸ்விம். நான் நீந்துவதை வழக்கமாக கொண்டிருந்தேன். வி யூஸ்டு டு ஸ்விம். நாங்கள் நீந்துவதை வழக்கமாக கொண்டிருந்தோம். யூ யூஸ்டு டு ஸ்விம். நீங்கள் நீந்துவதை வழக்கமாக கொண்டிருந்தீர்கள். தே யூஸ்டு டு ஸ்விம். அவர்கள் நீந்துவதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். ட்ரீஸ் யூஸ்டு டு ஸ்விம். மரங்கள் நீந்துவதை வழக்கமாக கொண்டிருந்தன. ஹீ யூஸ்டு டு ஸ்விம். அவன் நீந்துவதை வழக்கமாக கொண்டிருந்தான். ஷி யூஸ்டு டு ஸ்விம். அவள் நீந்துவதை வழக்கமாக கொண்டிருந்தாள். இட் யூஸ்டு டு ஸ்விம். இது நீந்துவதை வழக்கமாக கொண்டிருந்தது. ராஜா யூஸ்டு டு ஸ்விம். ராஜா நீந்துவதை வழக்கமாக கொண்டிருந்தான். இந்த மாதிரி சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுறான். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வீடியோ நிறுத்தி இதை எழுதிக்கிறேங்க. எழுதிட்டீங்கன்னு நம்புகிறோம். அதே மாதிரி ஐ யூஸ்டு டு கோனா நான் செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தேன். இப்போ உதாரணத்துக்கு ஐ யூஸ்டு டு ரன்னுனா நான் ஓடுவதை வழக்கமாக கொண்டிருந்தேன். ஐ யூஸ்டு டு ரன் இன் த மார்னிங். நான் காலையில் ஓடுறதை வழக்கமாக கொண்டிருந்தேன். ஆனால் இப்போ ஓடுறது கிடையாது. முதல்ல ஓடுறதை வழக்கமாக வச்சுருந்தேன். when I was studying in college சொல்லும்போது சொல்கிறோம். I used to run 2 kilometer when I was studying in college. நான் காலேஜில் படிக்கிறப்போ 2 கிலோமீட்டர் ஓடுறத வழக்கமாக வச்சுருந்தேன். ஆனால் இப்போ ஓடுறது கிடையாது அப்படின்னு சொல்கிறது. அந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். சரிங்களா?
ஓகே, சரி. இந்த இடத்துல கவனிச்சிங்கன்னு தெரியும். யூஸ்டு டு ஸ்விம்னு இருக்குது, இதை கோன்னு மாற்றிக்கோங்க. யூஸ்டு டு ஸ்விம்னு இருக்குது, கோன்னு மாற்றிட்டு இதே மாதிரி இது செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தது, ராஜா செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தான் அப்படின்னு மாற்றிக்கிறீங்க. சரிங்களா? இந்த இடத்துல வீடியோ நிறுத்தி எழுதிக்கிறீங்களா? எழுதிட்டீங்க நம்புகிறோம். அடுத்து, ஐ டிடன்ட் யூஸ் டு கோ. நான் செல்வதை வழக்கமாக கொண்டிருக்கவில்லை. வி டிடன்ட் யூஸ் டு கோ. நாங்கள் செல்வதை வழக்கமாக கொண்டிருக்கவில்லை சொல்லலாம். அப்போ அதனோட ஆப்போசிட் சொல்லணும் அப்படின்னா டிடன்ட் யூஸ்ன்னு சொல்லணும். சரிங்களா? ஐ டிடன்ட் யூஸ் டு கோ. ஐ டிடன்ட் யூஸ் டு கோ. வி டிடன்ட் யூஸ் டு கோ. தே டிடன்ட் யூஸ் டு கோ. ஸோ உதாரணத்துக்கு ஐ டிடன்ட் யூஸ் டு கோ, வி டிடன்ட் யூஸ் டு கோ, யூ டிடன்ட் யூஸ் டு கோ. நீங்கள் செல்வதை வழக்கமாக கொண்டிருக்கவில்லை. தே டிடன்ட் யூஸ் டு கோ. அவர்கள் செல்வதை வழக்கமாக கொண்டிருக்கவில்லை. ட்ரீஸ் டிடன்ட் யூஸ் டு கோ. மரங்கள் செல்வதை வழக்கமாக கொண்டிருக்கவில்லை. இந்த மாதிரி சொல்கிறதுக்கு. சரிங்களா? இந்த இடத்துல வீடியோ நிறுத்தி எழுதிக்கலாமா? எழுதிட்டீங்க நம்புகிறோம். அடுத்த பேஜ். அதே மாதிரி இந்த மாதிரி சொல்லலாம். ஐ யூஸ்டு நாட் டு கோ. வி யூஸ்டு நாட் டு கோ. யூ யூஸ்டு நாட் டு கோ. அதே அர்த்தம் தான். நாங்கள் செல்வதை வழக்கமாக கொண்டிருக்கவில்லை. இப்போது அந்த வி யூஸ்டு நாட் டு கோன்னா நாங்கள் செல்வதை வழக்கமாக கொண்டிருக்கவில்லை. இதில் பார்த்தீங்கன்னா வி டிடன்ட் யூஸ் டு கோ அப்படின்னு சொன்னால் 2 ஃபார்மேட் இருக்குது. இந்த இடத்துல வி யூஸ்டு நாட் டு கோ அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இந்த ஃபார்மேட்டையும் எழுதி வச்சுக்கோங்க, இந்த ஃபார்மையும். சரி, எழுதிட்டீங்க நம்புகிறோம். இந்த நம்பர் சீரியஸ் இதுக்கான அர்த்தம் கண்டுபிடிங்க. இப்போ இந்த சீரியஸ் பார்த்தீங்கன்னா 28, 25, 5, 21, 18, 5, 14 இப்படி இருக்குது. அடுத்து என்ன வரும்? 11, 5 வருமா? 10, 7 வருமா? 11, 8 வருமா? 5, 10 வருமா? 15, 10, 5 வருமா? எந்த நம்பர் வரும்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். கண்டுபிடிச்சிட்டிங்களா? 11, 5 வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா 28லேருந்து எப்போயுமே 3வது டிஜிட் வந்து 5, 5ன்னு பதிஞ்சிருங்க. எப்போ 3வது வர்றதை 1, 2, 3, 5 போட்டுருங்க. 1, 2, 3, 5 போட்டுருங்க. 1, 2, 3, 5 போடணும். ஸோ அது மாதிரி 28லேருந்து ஃபஸ்ட்டு 3 கழிங்க 25, 25லேருந்து 4 கழிங்க 21. ஓகே, 5 எப்பயுமே வந்துடும். 21லேருந்து 3 கழிங்க 18, 18லேருந்து 4 கழிங்க 14. ஸோ அடுத்து 14லேருந்து 3 கழிச்சா 11, அந்த 5 வந்துடும். ஸோ அதான் 11, 5 ஆன்சர். சரிங்களா? புரியலைன்னா இந்த வீடியோ நிறுத்தி இந்த கீழே உள்ளதை வாசித்து பாருங்கள், உங்களுக்கே புரியும். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். மீண்டும் அடுத்ததில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.